ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு வீட்டில் இட்லி தோசை மாவு இருக்கும் பார்த்திங்களா. இப்போ இட்லி மாவு இது இன்றைக்கி அரைச்சது. இந்த இட்லி மாவு எடுத்து வடைச்சட்டியில் நல்லா எண்ணெயை ஊற்றி காய வச்சுருங்க. காய வச்சுட்டு நம்ம இட்லி மாவு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அப்படியே போட்டோம்னா அது நல்லா பால் மாதிரி எலும்பி அழகாக பொரிஞ்சு வரும். இதை வந்து நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் இருந்ததுன்னா அதை அரைச்சி பால் எடுத்து சர்க்கரை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து சூப்பராக ஒரு பால் பணியாரம் கிடச்சிரும். சீக்கிரமாக டக்குன்னு பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே பசியும் வரும்போது நம்ம செஞ்சிடலாம். நான் ஏற்கனவே ஒரு சிட்டு பொரிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். இதை பொரிச்சு எடுத்து இந்த பவுலில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம சூப்பராக இட்லி மாவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு பால் பணியாரம் ரெடி பண்ணிட்டோன்னு. இதில் அப்படியே தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நிமிஷம் ஊறணுன்னு இது சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.